எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல இது வரைக்கும் நான் ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக 9 ஸ்டாக் என்ட்ரி எடுத்திருக்கேன். அந்த 9ல ஏற்கனவே 7 ஸ்டாக் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. 2 ஸ்டாக் மட்டும் ஓப்பன்ல இருந்தது. அதுல ஒரு ஸ்டாக் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. எந்த காரணத்தினால அது ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு, அதே போல இன்னொரு ஸ்டாக் இன்னைக்கு நானே ஸ்கொயர் அப் பண்ணியிருக்கேன். என்ன காரணத்துக்காக ஸ்கொயர் அப் பண்ணியிருக்கேன், அதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அடுத்து 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஆப்ஷனில் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், அதில் ப்ராஃபிட் லாஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஃபைனலா இப்போ பிகினர்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா ட்ரேட் பண்ண வரவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பேசிக்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போனாதான் அவங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜில நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃபியூச்சர் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ல ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே போல 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்கு, அதாவது ஈக்விட்டி இன்ட்ராடேல பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணும்போது புதுசா வர பிகினர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஸோ இன்னும் ஈஸியா அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஸ்ட்ராட்டஜியை எல்லா விதமான ஸ்டாக்லயும் நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியா அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஸ்ட்ராட்டஜியை எல்லா விதமான ஸ்டாக்லயும் அப்ளை பண்ணி எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கான லெட்ஜர். இது வரைக்கும் நான் 9 ஸ்டாக் எடுத்திருந்தேன். 9ல 7 ஸ்டாக் ஆல்ரெடி நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோலயே நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஓப்பன்ல இருந்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐஇஎக்ஸ், அக்ஷர், இந்த 2 ஸ்டாக் தான் இப்போதைக்கு ஓப்பன்ல இருந்தது. ஐஇஎக்ஸ் இப்போ 25ஆம் தேதி எடுத்தது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 6-7 நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு 141.50ல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதோட மூவ்மெண்ட் எடுத்ததுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவா இருந்ததுனால இன்னைக்கு நான் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அக்ஷர்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பேஸ் பண்ணி நான் ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத இப்ப சார்ட்ல பார்க்கலாம். இது அக்ஷரோட டே கேண்டில் சார்ட். இப்போ இந்த கிரீன் கேண்டில் தான் 52 வீக்ஸ் லோ வந்திருக்கக்கூடிய கேண்டில். அதுக்கு முன்னாலோட ஹை பிரேக் ஆயிட்டு இங்க க்ளோஸ் ஆகிறதுனால இங்க நான் பை போயிருக்கேன். க்ளோசிங் பிரைஸ் 34 ரூபாய் 45 காசு. இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 52 வீக்ஸ் லோவை என்னைக்கு பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆகுதோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். அந்த 52 வீக்ஸ் லோவை இன்னைக்கு பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் ரேட் பாருங்க 31 ரூபா 15 காசு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ். இந்த கிரீன் கேண்டிலோட லோ வந்து 31 ரூபாய் 25 காசு. இன்னையோட க்ளோஸ் 31 ரூபாய் 15 காசு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். அதனால இங்க நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஐஇஎக்ஸ்ல 1.8% ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. அக்ஷர்ல ஒரு 9% வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த 9 என்ட்ரில டோட்டலா 25.5% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. இனிமே நமக்கு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்க என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக இன்னைக்கு டோட்டலா 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, எல்டி, டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், இந்த 6 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதையும் பார்த்துடலாம். டோட்டலா இந்த 6 ஸ்டாக்ல எனக்கு ஆக்சிஸ் பேங்க் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு 626 ரூபாய் ப்ராஃபிட், 0.5% இன்னைக்கு ப்ராஃபிட்ல புக் ஆகுது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஆகட்டும், நிஃப்டி ஃபியூச்சர் ஆகட்டும், இன்னையோட ட்ரெண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பேஸ் பண்ணி நான் என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங்க என்னோட ஸ்ட்ராட்டஜில மேக்ஸிமம் ஒரு 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். 10 மணிக்கெல்லாம் ஒரு 7000 ப்ராஃபிட் வந்தது. இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரே ஸ்ட்ராட்டஜியை நம்ம எல்லா விதமான ஸ்டாக்லையும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி. ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா வரவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஈஸியா கத்துக்கவும் முடியும். ஓகே, எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நிஃப்டி ஃபியூச்சர்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு அப்ளை பண்ணி இன்னைக்கு என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் தான் பார்க்க போறோம். நேத்தியோட கடைசி கேண்டிலோட க்ளோஸ் பாத்துக்குங்க. க்ளோஸ் 18,054 ரூபாய் 90 காசு. நேத்தியோட க்ளோஸுக்கு மேல இன்னைக்கு ஓப்பன் ஆகுது, அதாவது கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம ஒன்லி செல்லுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதே போல நேத்தியோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுது, கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்லி பைக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு நிப்டி. எங்க செல் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேண்டிலோட லோக்கு கீழே நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகும் பட்சத்துல அங்க நம்ம செல் போகலாம்.
இங்க பாருங்க இந்த ரெட் கேண்டில் தான், அதாவது இந்த முன் கேண்டிலோட லோக்கு கீழே இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுனால இங்க நம்ம செல் போகலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னாக்கா இது டே ஹை தான் இல்லைங்களா, இது இந்த ஹைக்கு அதாவது இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல எப்போ ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸா இருக்க போகுது. டார்கெட் அப்படின்றது நாம பிக்ஸ் பண்றது தான். ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய் வந்தா போதும், இல்ல 2000 ரூபாய் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஒன்லி நம்ம ஸ்டாப் லாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் மட்டும் எங்க வருதோ அங்கங்க எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இங்க ஸ்டாப் லாஸ்ன்றது லிமிட்டடா இருக்கும் போது, அதே போல டார்கெட்ன்றது பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா விதமான ஸ்டாக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் நிப்டி ஆப்ஷன்ல இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இந்த ரெட் கேண்டில் முன் கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிறதுனால இங்க நான் புட் ஆப்ஷன் போயிருக்கேன். எவ்வளவு பிரைஸ்ல போயிருக்கேன், எவ்வளவு ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க பாருங்க. நான் எடுத்திருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் 18,300. ₹177 70 காசுக்கு என்டர் ஆயிருக்கேன். எக்ஸிட் ₹201 5 காசுக்கு எக்ஸிட் ஆயிருக்கேன். டோட்டல் இதுல ப்ராஃபிட் ₹1167 50 காசு ப்ராஃபிட் வருது. இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா விதமான ஸ்டாக்லயும் தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட்லயே ட்ரேட் பண்ணாதீங்க, பிராக்டிகலா ஜஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஒரு 1 வீக் ஆச்சும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்த பிறகு நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே கரெக்டா இருக்கும் பட்சத்துல பெரிய வேல்யூல நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா பிசினஸ் பண்ண வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சேஃபா இருக்கும். ப்ராஃபிட்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய லெவலிலே இருக்கும். ஓகே ரெகுலரா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு 1 வீக் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு நிப்டில ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அதோட ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் வீடியோவில் அப்லோட் பண்றேன். ரெகுலரா நீங்களும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே இது எல்லாமே இன்னையோட ட்ரேடிங் தான். நாளைக்கு ட்ரேடிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.